தயங்காதீங்க பிரதாப். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு காக்கா பிடிக்கும்னு நினைக்காதீங்க. உங்க குழந்தை பேர்ல ஆரம்பிச்ச எல்லா பிசினஸும் ரொம்ப சிறப்பா நடக்குது சார். அதுக்கு திறமையான மேனேஜர் நீங்க தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் உங்க நல்ல நேரம் தான் சார். போரூர்ல ஃபேக்டரி கட்ட இடம் பார்க்க சொன்னீங்களே, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டேன். நீங்க சொன்னா நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எது செஞ்சாலும் ஓகே. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அட்லீஸ்ட் இந்த அக்கௌண்ட் பாருங்க சார். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கடவுளோட அருள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி கணக்கு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஏன் அந்த பக்கம் கூட நான் வரவே மாட்டேன். ஒன்றும் இல்லம்மா, நம்ம ஊர் கோவிலை கட்டி முடிக்கிற கான்ட்ராக்ட உங்க அண்ணங்கிட்ட கொடுத்துருந்தம்மா. அவரு என்னடான்னா பல லட்சத்தை சாப்பிட்டுட்டாருமா. ஊருக்காரவங்க எல்லாம் நான் தான் மோசம் பண்ணி விட்டதா என்ன தப்பா பேசுறாங்கம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க கூட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த கோவிலை கட்டி முடிக்கணும்மா. நானும் என் புருஷனும் அதே கோயில்ல கட்டட வேலை பார்த்து கூலி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதே கோயில்ல கட்டுற பாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கிட்ட சொல்லி நான் உடனே கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் பயத்துல பார பார்த்த தாயி, பழத்தை நினைக்கிறதே பாவம்னு நினைக்கிற இந்த காலத்துல பட்ட கட்டத்து பெருமையா நினைக்கிறியே. நீதான் தாயி இந்த கோயிலை கட்டி முடிக்கணும். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியமும் தகுதியும் உனக்கு தான் தாய் இருக்கு. நான் வர்றேன் தாயி. வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி? என்னமா அது? நேர்மை, ஒழுக்கம், நாணயம் இந்த மூணுக்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலை வேற யார்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரை துப்ப மாட்டாங்க. இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நீ சும்மாரியா ஜால்ரா? தங்கச்சி, என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா. இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவனுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும், இவளுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும், எனக்கு திருவேற்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டு 3 மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாமா சேர்த்து அவங்களுக்கு கோவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு, யானை, பூனை, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா பாப்பா, ஏ குண்டு பாப்பா, ஏ கொழு பாப்பா, ஏ குட்டி பாரு உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு. எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு கொலுசு மாட்டி விடுறேன். காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத. கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே. அப்ப எங்கடா போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம அவரை கை நீட்டி அடிச்சியே. நீ அடா யாருன தங்கச்சி? தங்கச்சி அதெல்லாம் அர்த்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி, அவர்தான் தெரியாம பேசிட்டாருனா நீங்க சும்மா இருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. இன்னும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க வாங்கிட்டு வந்த குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி பாரு, நல்லா இருக்கு. ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும்.